முத்து வந்து ரோஹிணி கிட்ட, என்ன பார்லரம்மா, எங்க அப்பா தான் வந்து இனி ஓனர், நீங்களாம் ஓனரே கிடையாது, நாளையில இருந்து நீங்க வீட்லயே இருந்துக்கலாம், நானும் எங்க அப்பாவும் போயிட்டு அப்பாவை அங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு எங்க அப்பாவை போய் உட்கார வச்சுட்டு வர போறேன். மனோஜோட கடையில இருந்து ஃபோன் கால் வருது. மனோஜ் கிட்ட அங்க கடையில இருந்து, சார் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சார், ஆனா யாருமே வந்து காசு கொடுக்கல, நாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணோம், ஆனா நாங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனோஜ்க்கு ஓவரா டென்ஷன் ஆயிட்டு, என்ன சொல்றீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது முத்து இருந்துகிட்டு, என்ன மனோஜ், என்ன கடையில பிரச்சனையா, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பாவை போயிட்டு உட்கார வச்சுட்டு வரலான்னு, இது இப்படியே போயிட்டு இருந்ததா இவன் வந்து இந்த கடையை விட்டுட்டு தான் போவான், இவன் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உருப்படியா செஞ்சதே இல்லை, இந்த 27 லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடி போனான், எவங்கிட்டயோ கொடுத்தான், ஆனா அந்த 27 லட்ச ரூபாயும் இப்ப கொடுத்தோம் இந்த கடையை வச்சோம், இதனால ஒரு லாபமும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை, அதனால நான் வந்து அப்பாவை தான் உட்கார வைக்க போறேன். அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க, அம்மா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை வந்துட்டு விஜயா கிட்ட, விஜயா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நானே போயிட்டு இனி உட்கார்றேன், முத்து சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கடைக்கு போயிட்டு முத்து வந்து அண்ணாமலைக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் முன்னாடியே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரோஹிணி கூப்பிட்டு, இங்க பாரு ரோஹிணி, இதையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது, உங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது 27 லட்ச ரூபா அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஓனர் ஆகுங்க, இல்லைன்னா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த முத்து கிட்ட நம்மளால பேச்சு வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அடுத்த கட்ட ரோஹிணி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.